வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் நேற்று மதுரையில் புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றார். தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி ஆகியோர் குடியரசு துணைத் தலைவரை சந்தித்தனர். சுதந்திர போராட்ட வீரர் பசும்பொன் முத்துராமலிங்கர் ஜெயந்தியை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன்னில் உள்ள அன்னாரது நினைவிடத்திற்கு சென்று குடியரசு துணைத் தலைவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பீகாரில் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் நேற்று மாநிலம் முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர் பேரணிகளை நடத்தினர். மூத்த பாஜக தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி பீகாரின் முசாஃபர்பூர் மற்றும் சாப்ராவில் இன்று தேர்தல் பேரணிகளை நடத்த உள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் பாட்னாவில் இன்று செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்க உள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி முசாஃபர்பூரில் இருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். ஆந்திர பிரதேசம் அருகே மோன்தா புயல் கரையை கடந்த நிலையில் தெலங்கானா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது. வாரங்கல், ஹனுமனகொண்டா, ஜன்தான், சித்திபேட், கரீம்நகர் ஆகிய பகுதிகளில் நேற்று ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்துள்ளது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பகுதிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கொனார்க் எக்ஸ்பிரஸ், கொல்கொண்டா எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட பல்வேறு ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து புதுச்சேரி விடுதலை பெற்ற தினமான நவம்பர் 1ஆம் தேதியை புதுச்சேரி விடுதலை தினமாக அரசு கொண்டாடி வருகிறது. இதனை முன்னிட்டு காவல்துறையினரின் இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் காவல்துறையினரின் பல்வேறு படைப்பிரிவுகள், NCC மாணவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.